சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கலையும் கரைக்கும். ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். தனியார் மயமாக்கலை கண்டித்து 2 மாதங்களுக்கு முன் சென்னையில் தூய்மை பணியாளர்களின் மாபெரும் போராட்டம் வெடித்தது. பல மாவட்டங்களில் தூய்மை பணியாளர்கள் அரசை கண்டித்து போராட்டங்களில் இறங்கினர். இது அரசுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியது. அந்த சூழலில் நகர்ப்புற உள்ளாட்சிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு இலவச உணவு வழங்கப்படும். முதற்கட்டமாக சென்னை மாநகராட்சியில் திட்டம் செயல்படுத்தப்படும் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகஸ்ட் 4ஆம் தேதி அறிவித்தார். அதை செயல்படுத்தும் வகையில் சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு காலை, மதியம், இரவு என 3 வேளை உணவு வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நகராட்சி நிர்வாக செயலர் கார்த்திகேயன் பிறப்பித்துள்ள உத்தரவு. சென்னை மாநகராட்சியில் உள்ள 29,455 தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கப்பட உள்ளது. காலை உணவு 5:30 முதல் 6 மணி வரை 5,159 பேருக்கு 166 இடங்களில் வழங்கப்படும். மதிய உணவு 1:30 முதல் 2 மணி வரை 22,886 பேருக்கு 285 இடங்களில், இரவு உணவு 9:30 முதல் 10 மணி வரை 1,410 பேருக்கு 61 இடங்களில் வழங்கப்பட உள்ளது. டிஃபன் கேரியர் மூலம் உணவு விநியோகம் செய்யப்பட உள்ளது. 3 ஆண்டுகளுக்கு 3 வேளை உணவு வழங்க 186 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. உணவு வழங்கும் திட்டத்தை கண்காணிக்க ஒரு திட்ட மேலாண்மை ஆலோசகர் நியமனம் செய்யப்பட உள்ளார். ஒரு தூய்மை பணியாளரின் காலை உணவுக்கு 47 ரூபாய், மதிய உணவுக்கு 57, இரவு உணவுக்கு 42 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என அவர் கூறியுள்ளார். மற்ற நகர்ப்புற உள்ளாட்சிகளிலும் இத்திட்டத்தை துவங்குவதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம். இதற்கான அறிவிப்புகள் விரைவில் வெளியாகும் என துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.